உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். நாங்க ஹோல்சேலா பண்றதுனால மட்டுமே தான் எங்களால வந்துட்டு இந்த ரேட்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் 4850 ரூபாயில இருந்து இருக்கு. டைனிங் டேபிள் செட் 4 வெப் சேர் வந்துடும். அதுல உங்களுக்கு 3 கல்லு ஸ்டீல் ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம வந்துட்டு ஃப்ரேம் போட்டு கொடுக்குறோம். இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஹோல்சேல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5 நிமிஷம் வியாபாரம் தான் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எனக்கு இதுல ஒரு காம்பத்தா அதுல ஒரு காம்பத்தா பண்ண முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு சைனீஸ் ரேஞ்சு, அதுல மசாலா டேபிள், ஆயில் கடை, ரைஸ் பண்ணி, சைனீஸ் நூடுல்ஸ், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் கே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக், ஜாஸ்மின் லைட், சமையல் பிள்ளை இருக்கு. ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். ஒரு சின்ன லெவல்ல கடை வைக்கணும். ஒரு சின்ன லெவல்ல கடை வச்சாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல்ல வந்து எனக்கு இந்த செட்டு தனியா வேணும் அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க ரோட் சைடு ஷாப் ஆரம்பிச்சாலும் அதேதான். நீங்க ஒரு ஹை எண்ட் ரேஞ்சில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் தான். இது யாராலுமே இந்த ரேட் தர முடியாது. ஏன் சொல்றேன்னா ஒரு மார்ச்சஸ்லாம் நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு தோசை தவா காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 தோசை கல்லு, 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அது தவிர்த்து வாலி, சமுகா, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துருப்பீஸ், கப்பர், கரண்டி, ஆயில் ஜக், லைட்டர், ஆம்லேட் ஜக், ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,800. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா KS&Co. இது வந்து சென்னையில் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது, பாத்திரம் அதுக்கு தேவையான சாமானங்கள் வாங்க எங்கிட்ட இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா KS&Co மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து இந்த லைனில் உங்களுக்கு ஒரு 136 கடை இருக்குது. இந்த கடையில் எல்லாமே வந்து கொடுக்குற ரேட்டை விட பெஸ்ட்டாகவும் அதே மாதிரி குவாலிட்டியாகவும். நீங்க ஹோட்டலுக்கு வாங்குறீங்க 6 மாசம் 1 இயர் மட்டும் தான் தாங்குற மாதிரி இருக்கும், லோ ரேட்டுக்கு கிடைக்கும்னா அந்த மாதிரி ஐட்டம் இல்லாம உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு பொருள் வந்து நிலைச்சு நிக்கணும். உங்க ஹோட்டல் பேர் மாதிரியே பொருளும் நல்லா நிலைச்சு நிக்கணும்னா நீங்க KS&Coக்கு வரலாம். ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹோட்டலுக்கு ஒவ்வொரு ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்போ வச்சிருக்காங்க. பிரியாணி ஹோட்டல்னா இப்படி, கிரில்லுனா இப்படி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு இப்படி, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி காம்போ வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்கு தேவையான பிளாஸ்டிக்லயே ஆகட்டும், சில்வர்லயே ஆகட்டும், பிளேட் ஐட்டம் எல்லாம் குவாலிட்டியா கொடுக்குறாங்க. மினிமம் 10 ரூபாயில இருந்தே இவங்க கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ரீட்டைல்லையும் கிடைக்கும், நீங்க காம்போவா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த கடையை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் அந்த அளவுக்கு பொருட்களை குவிச்சு வச்சிருக்காங்க, கொட்டி கிடக்குது. நீங்க இந்தியாக்குள்ள எங்க இருந்து வேணாலும் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு வந்து பக்காவா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குங்க இவங்க கிட்ட. வீடியோ கால் மூலியமாவும் எடுத்துக்கலாம், டைரக்டா பார்க்க வரதுனாலும் வந்துக்கலாம். பொருட்கள் தரமானதாகவும் இருக்குங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, கூட்டமா வாங்கிட்டு இருந்தாங்க. காலையில நேரத்திலேயே வீடியோக்கு போயிட்டோம். நிறைய பேர் வந்து எடுத்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில KS&Coல இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திர கடைன்னு சொல்ல முடியாது, கடல். இங்க வந்து ஹோல்சேல் ரீட்டைலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து எவ்வளவு வருஷமா இந்த கடை இருக்கு, என்னென்ன மாதிரியான பொருள் இருக்குங்கிறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மினிமம் 10 ரூபாயில இருந்தே இங்க ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு, ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலுமே இங்க வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். டீடைலா பார்க்கலாம். உங்களோட டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர், மேப் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது இல்லாம நம்ம சார் கிட்ட பேசலாம். சார் தான் வந்து இங்க மேனேஜரா இருக்காங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். வாங்க சார், நம்ம அப்படியே கடைக்குள்ள போயிட்டு நம்ம பேசலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தேவையான மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைனிங் டேபிள்க்கா. அந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஜூஸ் கடையா இருக்கட்டும், இல்ல ஹோட்டலாவே எனக்கு வந்து நான் சின்னதா தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4850 ரூபாயில இருந்து நம்ம டைனிங் டேபிள் ஆஃபர்ல வந்து நம்ம அவைலபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா அதுல 4 சேரு, 3க்கு 2 கல்லு, இரும்பு ஃப்ரேம் வந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய். நீங்க எப்படி பார்த்தாலும் வெளியே போய் வாங்கினா சேர் மட்டுமே உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். நாங்க ஹோல்சேலா பண்றதுனால மட்டுமே தான் எங்களால வந்துட்டு இந்த ரேட்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் 4850 ரூபாயில இருந்து இருக்கு. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும், நான் ஹோட்டல் வந்து கொஞ்சம் பெரிய டேபிளா போட போறேன் பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5850 ரூபாய் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட், 4 வெப் சேர் வந்துடும். அதுல உங்களுக்கு 3க்கு 2 கல்லு, ஸ்டீல் ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு கொடுக்குறோம். இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஹோல்சேல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டீல்ல எடுப்பாங்க. இது வந்து வெறும் 6850 ரூபாய். 4 சேரு, ஒரு டேபிள், 3க்கு 2 செட். அதே இன்னும் எனக்கு வேணும் அப்படின்றப்போ 1 இன்ச் பைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7250 ரூபாய் மட்டும்தான். ஓப்பனாவே நம்ம நீங்களே பாத்துருவீங்க. அந்த ரோடுக்குள்ள 136 கடை இருக்குக்கா.
மொத்தமா 136 கடை இருக்கு. இந்த ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 70 கடை இருக்கு. அதை மீறி நம்ம வந்து ஏன் வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம், போர்டு போட்டு வச்சு பிக்சர் ரேட்டு நம்ம போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பிக்சர் ரேட். இப்ப நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு பார்கெயின் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பண்ண, ஏன்னா வருத்தமா இருக்காது நம்ம சொல்ல எப்படின்னா நான் கொடுக்கறதே உனக்கு கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கிற மாதிரி தான் அந்த ரேட் இருக்குமே உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க பார்கெயின் பண்ணி கம்மி பண்றதுன்றது நமக்கு வந்து லாபம் கிடைக்காது. நம்ம ஓப்பனா சொல்லிடுறது தான். இப்போ டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 எடுத்தாலும் அதே ரேட் தான், 100 எடுத்தாலும் அதே ரேட் தான். யூடியூப்ல போடுறது வந்து நம்ம மக்கள் எங்க இருந்தாலும் பாத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப்ல பாத்துட்டு வரோம். ஆமா, யூடியூப்ல பாத்துட்டு வரோம். நீங்க கம்மி பண்ண மாட்டீங்களா? யூடியூப்ல போடுறதே நம்ம மக்கள் பாத்துட்டு வரணும்ன்றதுனால தானே தவிர இல்ல போடல நீங்க 2வது தெருல கூட வரமாட்டாங்க. கண்டிப்பா நம்ம எல்லா ஊர்ல இருந்து வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அதனாலதான் நம்ம போடுறோமே. உங்களுக்கான மக்கள்கிட்ட வந்துட்டு நாங்க பாருங்க எவ்வளவு கம்மியா போடுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு ரேட் கம்மியில. இப்ப இது வந்து நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தா ஆஃபர் இது எல்லாமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஃப்ரேம் போறது இது வந்து ரெகுலரா எல்லா கடையிலுமே இருக்கக்கூடியதா, அதுலயுமே நமக்கு கம்மி. உங்களுக்கு டபுள் ஃப்ரேம் வரும், உங்களுக்கு எஸ் ஃப்ரேம் மாடல் சொல்லுவாங்க. இது வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து இதுல 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். இதுல அதுதான் ஒரு பிளஸ் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8850 தான். இது வந்து இதுவும் நம்மகிட்ட அதே போல பல்க் ஆர்டர்லயே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கும். நம்ம எப்பவுமே 100 பீஸ் இதுல அவைலபிளாவே இருக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட நீங்க பே பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்ணி போனீங்கன்னா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓ சரி சரி. நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம், இந்தியா மட்டும் இல்ல எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்ப கஸ்டமர் நீங்க வரணும், இப்ப நம்ம எதாவது சொல்ற யூடியூப்ல போறதே நம்ம எல்லாரும் இங்க வர முடியாது. நீங்க ஒரு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணா மட்டும் போதும். பே பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸ்ல போட்டுருந்தோம் அப்படின்னாலும் போட்டு விடலாம். இல்ல நீங்க பல்கா எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வண்டி பிடிச்சி உங்களுக்கு அனுப்பி விடலாம், அனுப்பி விடலாம். இன்னொன்னு என்னன்னா டெலிவரி சார்ஜ் தனி தான். நம்ம வந்து ஹோல்சேலா நம்ம கொடுக்குறோம், ரேட் எங்க கிட்ட கம்மி. அதே போல வாடகை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியா பேசி வந்துட்டு எங்க வண்டிக்காரங்கிட்ட சொல்லி நம்ம அனுப்பிடலாம் உங்களுக்கு. ஓகே சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டவ் இப்ப வந்து சைனீஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர் ஃபுல் கவர் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல வந்து ஹாஃப் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதுல ஃபுல் கவர் வேணும். இப்ப ஹாஃப் கவருக்கு ஃபுல் கவர் வேணும்னா இந்த கவர் வராது. ஹாஃப் கவர்ல ஃபுல் கவர்ல பாத்தீங்கன்னா அது கீழே ஃபுல்லுமே இது வரைக்கும் நம்ம 3 சைடுமே உங்களுக்கு கவர் ஆகுது. இதுல வெசல்ஸ் ஐட்டம்ஸும் நீங்க இதுல வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய். இந்த ஒண்ணு இருந்தாலே பிசினஸ் அழகா பண்ணிடலாம். இது வந்து 2 அடுப்பு வந்துருமாங்க சார்? ஆமா, இதுல வந்து 2 பர்னர் ஸ்டவ் வந்துரும் உங்களுக்கு. இதுல 2துலயுமே எனக்கு ஃப்ளவர் பர்னர் வேணும், இல்ல 2துலயுமே சைனீஸ் பர்னர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்துட்டு பண்ணி தரலாம். இது எல்லாமே ஒண்ணுதான். இதுல ஹாஃப் கவர், இதுல ஃபுல் கவர், அதான் டிஃபரெண்ட் தவிர அந்த மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இது இந்த செட்டப் 9850 ரூபாய். இது வந்து இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9850. இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7850 தான். இந்த மாதிரி பண்றதுக்கா சார்? எப்படி இது வந்து உங்களுக்கு சைனீஸ் ரைஸ் போடுறது, இப்ப குழம்பு போடுறது, வடை போடுறது, ரைஸ் வறுக்கிறது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, ரேட் எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்க, பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னாக்கா ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்னதா வேணும் அப்படின்ற மாதிரி பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டீ ஸ்டால். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 இல்ல எனக்கு 5க்கு 2 6க்கு 2 வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுல ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாயில இருந்து இருக்கு. 9000. ஆமா, 3க்கு 2 9500, 4க்கு 2 வந்து உங்களுக்கு 12500. எதுனாலும் இந்த வீடியோன்றது கிடையாது. நீங்க எப்ப வந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் இருக்கும். ஸ்டீலோட ரேட் ஏறுற வரைக்கும் நம்ம வீட்டு ரேட் வந்து எந்த ரேட்டுமே ஏற்ற போடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி 10-15 வீடியோ பாத்தீங்கன்னா சேம் ரேட்ல தான் இருக்குமே தவிர்த்து நீங்க எதுக்குமே பயப்படணும். சேம் இதே போல உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். டீ ஸ்டால்ல இது மாதிரி பிளைனா இருக்கும். ஜூஸ் ஸ்டால் வந்து இந்த மாதிரி இந்த 2 இது வரும். எப்படி சார் கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம்? இப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா இப்ப டீ ஸ்டால் வந்து எனக்கு வெறும் டீ ஸ்டால் மட்டும் வேணும்னா பர்னர் தனியா வைக்க முடியாது. நான் இதை மொத்த செட்டாக உள்ள வச்சுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கும்னா இதுலயே நம்ம பர்னர் செட் பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஓ சூப்பர். அந்த மாதிரி. ஆமா, அது ஒண்ணு. பிளஸ் வந்து இப்ப ஜூஸ் ஸ்டால்ல பாத்துட்டீங்கன்னா ஜூஸ் ஸ்டால்ல எனக்கு சிங்க் வேணும். இப்ப ஜூஸ் ஸ்டால் அதே போல வந்து உங்களுக்கு இதுலயுமே சாட் கவுண்டர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுலயுமே எனக்கு ஒரு பர்னர் வேணும் அப்படின்னாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். எல்லாமே பண்ணி கொடுத்தா இப்ப நீங்க சப்போஸ் இன்னொரு கடைக்கே போய் கேட்டாலுமே கூட அந்த ஆர்டர் அது என்கிட்ட தான் வரும். உங்களுக்கு அதை கூட 4000 5000 வச்சுதான் சொல்லுவாங்களே தவிர்த்து என் ரேட்டுக்கு யாருமே கம்மி கொடுக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ சொல்றோம் நாங்க மேனுபேக்சர் பண்றோம். ஸ்டீல் வந்துட்டு நான் எனக்கு இப்போ நான் ஒரு 4 இப்ப நீங்க 2 பேர் டீலர் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட எடுத்தா கம்மியா இருக்கா, இவங்க கிட்ட கம்மியா இருக்கா, என்னென்ன பொருள் உங்ககிட்ட கம்மியா இருக்கு, ஷீட் வந்து நான் 1 டன் எடுக்கிறேன், அந்த மாதிரி நம்ம ஹோல்சேலா எடுத்து பண்றதுனால மட்டுமே தான் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கம்மியா கொடுக்க முடியுது. இப்போ சரிங்க சார். ஹோட்டலுக்கு மெயினாவே தேவைப்படுற மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னா தோசைக்கல். இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். 20-25 ஸ்டாக் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். சப்போஸ் நீங்க வர பட்சத்துல இல்ல அப்படின்னா கூட நம்ம 2-3 நாள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசைக்கல் 16500 வரும். 4க்கு 2 தோசைக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20500 வரும்.
எல்லாமே வந்து நீங்க எங்கயுமே கிடைக்காத ரேட். நாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவா வந்துடும். பர்னர்லாம் பாத்தீங்கன்னா 3000 பர்னர் அந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா தான் போடுவோமே. இதுல வந்துட்டு சில பேர் என்ன கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பித்தளை செட்ல இல்லாம இரும்புல போடுவாங்க இதெல்லாம். இதுல வந்து காப்பர் பைப் தான் நம்ம போடுவோமே. நம்ம அது எப்படி கஸ்டமர்ல இருக்குல்ல, இப்போ நான் எவ்வளவு வாங்கினாலுமே இந்த காப்பர் பைப் இப்ப இந்த மட்டும் இல்ல, நம்ம 3500 வாங்குற ஒரு சைனீஸ் அடுப்பு இரும்பு அடுப்பு எடுத்தாலுமே கூட நம்ம இந்த செட்டிங் தான் போட்டு தரோமே தவிர இரும்பு அந்த மாதிரி நம்ம போட்டு தரைய மாட்டோம். எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா குவாலிட்டி பெஸ்ட், பிரைஸும் பெஸ்டா இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். நம்ம இந்த அடுப்பு ஆனா இதுல கொடுக்குறாங்க. ஆமா காம்போஸ் கொடுக்கும். இப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னா இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருக்கும். நீங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போவாங்க நேரம். ஆமா பாருங்க, ஷாப் வந்து ஒரு பிக் ஷாப்புங்க. நம்ம சென்னையிலே ஒரு கலர் கலக்கிட்டு இருக்காங்க சொல்லணும். இவங்க கிட்ட இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, வேர்ல்டு வைட் எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம காம்போஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து ஒரு ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே. ஆமா இது வந்துட்டு ஏற்கனவே ஹோட்டல் இருக்கு, அதனால எனக்கு தனித்தனியா வேணும் அப்படின்ற பட்சத்துல எடுத்துப்பாங்க வந்து. அது இப்ப சொன்னது எல்லாமே. இதுக்கப்புறம் பார்க்க போறது வந்து நான் இப்பதான் ஹோட்டல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணவே போறேன். எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு அட்வான்ஸ் கட்டி வாடகை கட்டி நான் கடை எடுத்து வச்சுட்டேன்பா. ஆனா எனக்கு இன்னும் கையில வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கு. அதனால எனக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான காம்போஸ் இப்ப பார்க்க போறேன். சார் நம்ம இப்ப வந்து என்ன காம்போ பாக்குறோமா? அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் சொன்ன பொருள் எல்லாமே இப்ப நம்மகிட்ட நிறைய இருக்கு. இதுல வந்து ஆமா இது வந்து ஒரு செட்டா, அதாவது வந்தாங்களா 5 நிமிஷம் வியாபாரம் தான் அந்த மாதிரி வந்தாங்கன்னா எனக்கு இதுல ஒரு காம்பத்தா அதுல ஒரு காம்பத்தா பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு சைனீஸ் ரேஞ்சு, அதுல மசாலா டேபிள், ஆயில் கடை, ரைஸ் பண்ணி, சைனீஸ் நூடுல்ஸ், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் கே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக், ஜாஸ்மின் லைட், சமையல் பிள்ளை இருக்கு. ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். ஒரு சின்ன லெவல்ல கடை வைக்கணும். ஒரு சின்ன லெவல்ல கடை வச்சாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல்ல வந்து எனக்கு இந்த செட்டு தனியா வேணும் அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க ரோட் சைடு ஷாப் ஆரம்பிச்சாலும் அதேதான். நீங்க ஒரு ஹை எண்ட் ரேஞ்ச் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் தான். இது யாராலுமே இந்த ரேட் தரைய முடியாது. ஏன் சொல்றேன்னா ஒரு மாஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டு வச்சிருந்த காம்போ தான் இது எல்லாமே. மாஸ்டர் வச்சு போட்டு ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அடுத்த காம்போ சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு தோசை தவா காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 தோசை கல்லு, 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அது தவிர்த்து வாலி, சமுக, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துருப்பீஸ், கப்பர், கரண்டி, ஆயில் ஜக், லைட்டர், ஆம்லேட் ஜக், ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் சரி இதுவும் சரி, நீங்க எங்க வேணா கேட்டு விசாரிச்சு பார்த்துட்டே வந்து நம்ம நீங்க எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்க ஒரு 10 கடையில விசாரிச்சுட்டு வந்துட்டே கூட நீங்க நம்ம கடையில வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டர் சைஸ்ல சரி ஒரு கோல்ட் சைஸ்ல சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2, அது 900 வாட்ஸ் மிக்ஸி, கட்டிங் டேபிள். அப்புறம் இது தேவைப்பட்டான சில்லறை பொருள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இப்ப இது மாதிரி ஒரு 10 என்ற ஒரு கடை இருக்கு. நாங்க அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வாடகை கொடுத்து ஒரு கடை வச்சிருக்கோம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வெறும் 38,850 ரூபாய் இருந்தா போதும் நீங்க ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாம். இருக்கிறதுல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் போட்டுக்கிறேன்ற பட்சத்துல மிஞ்சி போனா இதுக்கப்புறம் நீங்க டைனிங் டேபிள் போடுவீங்க. அதுவுமே நம்ம 4,850 இருந்து உங்களுக்கு இருக்கு அவைலபிளா. பாருங்க உண்மையாவே இந்த மாதிரி காம்போ எல்லாம் வந்து எங்க நீங்க தேடினாலும் இந்தியாக்குள்ள எங்க தேடினாலும் கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். அந்த அளவுக்கு அவங்க அடிச்சு சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 டீ ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, இதுக்கு தேவை 4 அடி தேவை 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு. அதை தவிர்த்து இது தேவை இந்த இதுல சில்லறை பொருள் எல்லாமே வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் சொல்றேன், நீங்க எங்க வேணா சரி. அது எனக்கு திருப்பி எனக்கு ஒரு மாதிரி ஏன் அதை சொல்றோம்னா அப்பதான் உங்களுக்கு அது புரியுது. கஷ்டமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் விசாரிச்சுட்டு வரேன் ஆனா உன்கிட்ட கம்மியா இருக்கு இருந்தாலும் நீ போடுற ரேட்டுக்கு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு நான் கம்மின்னு கொடுக்குறது தான் அது போட்டு வச்சுக்கிறது. நம்ம அதுல இருந்து கம்மி நாங்க பண்ணவே மாட்டேங்குது. பிக்சட் ரேட் தான். அந்த காம்போல வரது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் தான். ஹோல்சேலா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான் திருப்பி வந்து கம்மியா இருக்கு திருப்பி கம்மியா கொடுத்தா அது வந்து நம்ம இன்னொரு கடை நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்ற கட்டாயத்துக்கு நீங்க தள்ளி பண்ணீங்க. அதனால நம்ம திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கோம். மற்றபடி ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் நான் காலேஜ் முடிச்சிரு இப்ப நிறைய பேர் நம்ம யூடியூப்லயுமே நாங்களும் பார்க்க நிறைய பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க வந்துட்டு இப்ப முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு பட்சத்துல ஒரு சாட் ஐட்டம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா சேர்த்து அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரெண்ட்ல போற பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப டீப் ஃப்ரையா இருக்கட்டும், உங்களுக்கு மோமோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கு பாத்தீங்கன்னாலுமே நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஸ்டால் காம்போ ஆஃபரும் நம்ம போட்டிருக்கோம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4க்கு 2 சாட் ஸ்டால் வந்துரும் உங்களுக்கு. இன்னொன்னு மெயினா என்னன்னா எல்லாமே இதுல வந்து டோஸ்டர் வந்து எலக்ட்ரிக் டோஸ்டர், அப்படியே டீப் ஃப்ரையரும் உங்களுக்கு எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர். அது தேவைப்படும் உங்களுக்கு அடுப்புக்கு தேவையான அந்த பிரெட் அந்த மாதிரி போடுற மாதிரி ஆமா தவா உங்களுக்கு தந்துடும். 2 ரவுண்ட் டேபிள் 2 அதுக்கு தேவையான இதுல சில்லற பொருள் எல்லாமே 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ நான் வந்து ஆமா ஒரு 40,000 ரூபாய். எப்படின்னா இப்ப நீங்க தள்ளு வண்டியில இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பசங்க வந்துட்டு கேட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நாங்க காலேஜ் முடிச்சுட்டு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 3 months நல்லா போயிட்டு இருக்கு. காலேஜ் பசங்க வந்து பேசுவாங்க ஏன்னா இந்த மாதிரி இதுக்குலாம் ஹோட்டல்ஸ் தான் காம்போ நாங்களா எங்களுக்கும் நீங்க ஒரு காம்போ போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னதை வச்சுதான் இந்த காம்போ நம்ம போட்டாங்க. அடுத்த காம்போ சார் இதுக்கப்புறம் வந்து புதுசு இப்ப போட்டது ரீசன்ட் பிரியாணி காம்போ. இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ரெகுலரா இப்ப நீங்க எல்லாமே கேள்விப்பட்ட கடையா இருக்கும் சார். ஜூஸ் கடை, டீ கடை, சைனீஸ், தோசைகள் எல்லாமே. இதுக்கப்புறமும் இதுவும் நீங்க ரெகுலரா கேட்டதுதான். பட் ஆனா ஒரு புதுசான ஒரு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ ஆஃபர். ஆமா இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நிறைய பேர் சொன்ன போல சின்ன கடையாவும் சரி ரோட் சைட்லயும் சரி பயங்கரமா ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஸ்டவ் வந்து உங்களுக்கு கொரியன் பர்னர். இப்ப தெளிவா சொல்ல ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் மட்டும் தான் இந்த காம்போட இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க கூட்டு வரீங்கன்றப்ப ஒரு மாஸ்டர் கூட்டுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா கொரியன் பர்னர் அடுப்பு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துடும் உங்களுக்கு எல்லாமே. அது பார்த்ததுன்றதும் ரெகுலர் ஹோட்டலுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. இன்னும் வந்து டோஸ்டர் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர் இருக்கு, ஆயில் ஃப்ரையர் இருக்கு, எக் ரோலர் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு பிஸா அவனு ஓடிஜி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 இருந்து சிங்கிள் பீஸா இருந்து உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆமா இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது. நம்ம ஆனா சொன்ன கமர்ஷியலுக்கும் டொமஸ்டிக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல இதுல இப்ப இது வந்து 3,250. இப்ப இதுல 1,250 ரூபாய்க்கும் இருக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் போயிடும் உங்களுக்கு. இந்த பெல்மெட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா போற ஐட்டம் தான் அதுல போட்டு தருவாங்க. இதுவும் இந்த பாத்தீங்களா இந்த மாதிரியான பெல்மெட் ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரமா போயிடும். அதுல 1,250 ரூபாய்க்கும் இருக்கு. அதை நான் சொல்றேன். நீங்க வெளியே வந்துட்டு போனீங்க அதையே 2,500 ரூபாய் சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு 1,250 ரூபாய். ஆனா அது வந்து போயிடும். அதையும் நம்ம சொல்லி தான் கொடுப்போம். இதுவும் சைனா ஐட்டம். அதுக்கு நம்ம விற்கிறோம் ஆகணும். இதுவும் சைனா ஐட்டம் தான். நீங்க அதை பேச இப்போ ஒரு பெரிய பிராண்ட்ல நீங்க வாங்குறீங்கன்ற பட்சத்துல 6 மாசம் அதுக்கு வாரண்டி தருவானா? 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். இந்த மிஷினே பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் அதுல வரும். அந்த காசுக்கு நீங்க இத 4 வருஷத்துக்கு 4 எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி கணக்கு வரும். நீங்க வருஷத்துக்கு இதுவுமே நல்லா வரும். ஆனா அதுலயுமே போனா இதுதான் போகும். இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல்மெட் தான் போகும். 100 ரூபாய்ல இருந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள இதை மாத்தி போறோம். அதுலயுமே அதேதான், இதுலயும் அதேதான். ஸோ நீங்க அதுல அவ்வளவு காசு கொண்டு போய் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. கம்மியாவே நாங்க தரோம் உங்களுக்கு காட்டுறது இது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அது பாத்திர திருப்பி குக்கரி இதெல்லாம் சொல்லிட்டு போனதே வீடியோ வந்து 3-4 மணி நேரத்துக்கு படங்க. ஸ்பூன்ல இருந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா வரைக்கும் பொருள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். நீங்க வந்துட்டு நேர்ல வந்து பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இதா இருக்கும். ஆனா நேர்ல வாங்க, நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க டச் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு நம்ம சொல்றது காரணம் மத்த கடையை விட என்கிட்ட கம்மி. அதை சொல்றதுனால ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே பண்ணிட்டு சொல்றோம். இப்போ சொல்றது இப்ப இங்க பாருங்க கஸ்டமர் வந்து போ நீ இப்ப எடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா ரேட்டிங்ல நம்ம நம்பர் 1 இருக்கு. போட்டு போனா என்னப்பா அவ்வளவு கடை இருக்கு, அதை விட்டு உங்க கடைக்கு வந்தா நீ பிக்சர் ரேட் சொல்றேன்ட்டு. ஆனா வந்து நம்ம கிட்ட தான் எடுத்துட்டு போனாங்க. காரணம் என்னன்னா அப்படி சண்டை போட்டு போவாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு வந்து ஆமாப்பா உங்கள்ட்ட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எடுத்துட்டு போவாங்க. ஆமா அதே போல இங்க இருக்கவங்க யாருமே வந்து பாத்துல நீ அங்க போன இங்கதான் வந்த பத்தி அப்படிலாம் யாருமே உங்களுக்கு சொல்ல போறது 4 கடை விசாரிச்சுட்டு ஒரு ரூபாயும் எங்களுக்கு முக்கியம் தான். நீங்க ஃபுல் கடையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டே வந்துட்டு நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம். நீங்க இப்போ நீங்க வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. ஒரு கமர்ஷியலுக்கு நீங்க என்னென்ன தேவையோ அது எல்லாமே காம்போல கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கணும் நிறைய நீங்க வாங்க வர்றதுனால நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து காம்போ ஆஃபர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இவங்க கிட்ட எடுத்துக்கலாம். இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸும் கொடுக்குறாங்க. நீங்க 10 கடை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 15,000 ஆகும்.
பிக்சடா கொடுக்குறாங்க. இங்க வந்தா வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும்னு நினைக்கிறத விட உங்க பிசினஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நீங்க வந்து ஒரு நல்லதா பாத்திரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்க கிட்ட வாங்கினாதான். நீங்க வெளியில போய் கம்மி விலைக்கு கிடைக்கும், ஆனா அதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா 1 year ஒன்ஸ் நீங்க மாத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்க. தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் பொறுமையா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிக்சடு ரேட்டு, அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரேட்டு தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா வர்றதுனாலும் வரலாம், போன்ல கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகளுக்கும் இப்ப கூட அந்தமான பண்ணிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேஜை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.